ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்குங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற நார்மலான குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. முட்டையை இந்த பக்கமாக ஒரு கட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இன்னொரு கட்டு, தேவைப்பட்டால் நீங்கள் நடுவில் கூட ஒரு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா முட்டையுமே அதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான முட்டை கிரேவி தயார். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.